ஒரு மாரத்தானுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் நடக்கும் 1 day பிஃபோர் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ வந்து நாங்கள் நாளைக்கு மார்னிங் ரன் பண்ண இப்போ ஈவெண்ட் பேர் ஏற்காடு அல்ட்ரா மாரத்தான். ஸோ எங்களோட 45 கிலோமீட்டர் அல்ட்ரா மாரத்தானுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கு. என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் உள்ள ஐட்டங்கள்லாம் நாளைக்கு நான் கொண்டு போகிறேன். ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த பிப்பை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பிப் ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ஈவெண்ட்டுக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஸோ பிப்போட சேர்ந்து பின் எல்லாம் இருக்கு. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். தென் வந்து இது எல்லாமே கியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கியர்ஸ் தென் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இதுல இருக்குது. ஸோ மெயினாக நம்ம எப்பவுமே கேப் யூஸ் பண்ணுவோம். இந்த கேப் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா சன்லைட் ஷேடோ வந்து டைரக்டா நம்ம ஃபேஸ்லயோ இல்லை கண்ணிலே படும்போது நம்ம ஈஸியாக டயர்ட் ஆயிரும். ஸோ அதனால இந்த கேப் யூஸ் பண்ணிப்போம் நம்ம. தென் நான் போடுற டைட்ஸ். ஸோ இதான் நம்ம போடுற டைட்ஸ். நாளைக்கு நான் வந்து இந்த டைட்ஸ்ல வந்து என்ன பண்றேன்னா என்னோட பிப்பை வந்து இங்க தான் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் டைட்ஸ். நெக்ஸ்ட் நான் போடுற டேங்க். இது ரேஸ் டேங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா less than 100 GSM டேங்க். இது அவுட்ஸ்டைடர் அப்படின்ற ஒரு பிராண்டோட இது நல்லா சாஃப்டா இருக்கும். நான் எல்லா மெயின் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட கிளாத் பாத்தீங்கன்னா துணி மாதிரி பேப்பர் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா கூட கிழிஞ்சிரும். அந்த மாதிரி உள்ள ஒரு டேங்க். தென் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரன்னிங் அப்போ ஒரு ஹைட்ரேஷன் தேவைப்படும். எல்லாரும் சம் பீப்புள் ஜெல்லை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த டேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து உள்ள சீடை எடுத்துட்டு ஸோ இதுல சால்ட் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் வச்சுப்பேன். இது பேக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிப்பேன். தென் வந்து இது வந்து என்னோட மெக்னீஷியம் டேப்லெட். ஸோ 1 day பிஃபோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல காமிங்க. ஸோ இதோட மெக்னீஷியம் டேப்லெட் ஒரு மோல்டாக் எல்சி சளி ஏதாவது ஏன்னா கோல்டான பிளேஸ்ல வந்திருக்கும். இந்த மெக்னீஷியம் டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மசில் ரெக்கவரிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளஸ் இதுல மெக்னீஷியம் இருக்கிறதுனால வந்து ஈஸியா தூக்கம் வரும். நம்ம ஒரு பனானா எடுக்கிறோம், அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இது இருக்கு. நெக்ஸ்ட் சால்ட். ஸோ இந்த சால்ட்டை நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போவோம். ரன்னிங் ஈவெண்ட்டப்போ வச்சிருப்பாங்க. பட் என்னன்னா இந்த சீடுல இந்த டேட்ஸ்ல வந்து ஃபீட் பண்றதுக்காக சால்ட் வச்சிருப்போம். சுகர். ஸோ இது எல்லா ஈவெண்ட்டும் ஆல்மோஸ்ட் எல்லா ரன்னரும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுகர் சால்ட் எல்லாமே. கோக் அண்ட் தம்ஸ் அப். ஜென்ரலா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ட்ரிங்க் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். பட் டூரிங் ரன்னிங் எப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து இமிடியேட்டா ஒரு பூஸ்ட் அப். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் தான் இருக்குது. பிளஸ் சோடா. இது 2 தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஒன்று தம்ஸ் அப் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்போ நான் கோக் யூஸ் பண்ணுவேன், இந்த தடவை தம்ஸ் அப் ட்ரை பண்றேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் என்னோட ஒரு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த சன்கிளாஸ். ஸோ இது வந்து யூவி ப்ரொடெக்டட் சன்கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரீசெண்டாக இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கிரைகால் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சர் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்ரெடி 1 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் ஒரு ஃபீல் இருக்கு. லெட்ஸ் see இன்னைக்கு ஈவெண்ட்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். தென் வேஸ்லின். இந்த வேஸ்லின் என்ன பர்பஸ் லாஸ்ட்ல நான் சொல்றேன். வேஸ்லின் எதுக்காக யூஸ் பண்றேன்றது. தென் வந்து ஹேண்ட் ஸ்லீவ்ஸ். ஸோ நம்ம வந்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சொல்லுவாங்க நான் கருப்பாயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெயில ஓடி கருப்பாயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கைக்கெல்லாம் கருப்பாகாம இருக்கிறதுக்கு அந்த ஸ்லீவ் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ஸ்வெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வெளியே வரும்போது கை இந்த வழியா வெளியே வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது இந்த கையில இந்த மாதிரிலாம் வெளியே வரும். ஸோ அதுக்காக ஒரு இது உண்டு ஸ்லீவ்ஸ். தென் ஒன் மோர் திங். ஸோ ஸ்லீவோட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்ட் பேண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லைக் ஸ்வெட்டிங் ஜாஸ்தியா இருந்தா இப்படி ஈஸியா தொடச்சிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இது யூஸ் பண்றதுனால. தென் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஜெல். இது வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜெல் என்னன்னு. வேஸ்லின் ஜெல் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி. நம்ம பாடி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேல போகும்போது நம்ம பாடி வந்து லைக் பாடியில எல்லா எனர்ஜியும் வெளியே ஆரம்பிச்சிடும். லைக் ஸ்வெட்டிங் வரும்போதும் இல்ல சன்லைட் நம்ம மேல படும்போது இல்ல எனர்ஜிஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸா கன்சியூம் ஆயிரும். ஸோ அந்த ஒரு இமிடியட் பூஸ்ட் அப்காக இந்த ஜெல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜெல் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் சுகர், கால்சியம், குளோரைட், பொட்டாசியம், சோடியம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம பாடிக்கு தேவை. ஸோ இது வந்து ஒரு டைமிங்லாம் இருக்குது. இந்த ஜெல்லை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. வேஸ்லின். ஸோ நமக்கு எங்கெல்லாம் வந்து ரப்பிங் சென்ஸ் இருக்குதோ நமக்கு வந்து கண்டினியூஸா ஏன்னா எல்லா மூவ்மெண்ட்டும் ரன்னிங் அப்ப என்ன எல்லாம் ஒரே மாதிரி சிமிலர் மூவ்மெண்டா இருக்கும்.
லைக் அண்டராமா இருக்கலாம், இல்ல தைஸ் ஏரியாவா இருக்கலாம். இதெல்லாம் கண்டினியூஸ் மூவ்மெண்டா இருக்கும்போது அங்க வந்து ஒரு ரப்பிங் ஏற்படும். அந்த ரப்பிங் அவாய்ட் பண்றதுக்கு அந்த வேஸ்லின் யூஸ் பண்ணுவோம். பட் இதை நான் கேரி பண்ண மாட்டேன். பிஃபோர் ரன்னிங் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த சின்ன இதை மட்டும் நான் கேரி பண்ணுவேன். தென் வந்து கேடி டேப். இந்த கேடி டேப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு காலில் வந்து ஈவன் நாட் ஓன்லி லெக் இல்லை அப்படின்னா கூட நம்ம பாடியில வந்து இப்போ சம் கைண்ட் ஆஃப் கிராம்ப் சோர், மசில் சோர்னு சொல்லுவாங்க. அது சம் ஏரியாஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயினான ஏரியால இதுக்கு முன்னாடி ஐடி பேண்ட்னு சொல்லிட்டு ஒரு பெயின் இருந்தது. இந்த ஸ்டேஜ்ல இந்த பெயின் இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு ஃபுல்லா இல்லாம ஒரு சர்டைன் ஸ்டேஜ் ஒரு 10% சொல்லலாம். அதை அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரீ ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரன்னிங் அப்போ அப்ளை பண்ணிட்டு போகும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகாம இதை வந்து அவாய்ட் பண்ணும் கேடி டேப். இதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்பிள் கவர்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஸ்போர்ட்ஸ் உள்ளவங்களும் தெரியும். இது என்ன அப்படின்னா மென்னுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த நிப்பிள் வந்து ரப் ஆகும். இந்த டிஷர்ட் இந்த மாதிரி டிஷர்ட் போடும்போது வந்து மென்னுக்கு வந்து ரப் ஆகும். ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த டேங்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் டேங்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி ரப் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டா யூஸ் பண்ணுவேன். சம்டைம் இது மீறியும் வந்து லாங் ரன் போறோம். இது வந்து ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா 7 hours 8 hours போற ரன். ஸோ கம்பல்சரி இந்த மாதிரி ரப்பிங் சென்சன் இருக்கும். ஸோ நிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது அப்ளை பண்ணியாச்சு அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஏரியான்றதுனால இதை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வேஸ்லின் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஹேண்ட் டவல். இந்த ஹேண்ட் டவல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹேண்ட் டவல் சொல்லலாம், இல்லை கர்ச்சீஃப்னு சொல்லலாம். இதுக்கு எது யூஸ் பண்றோம்னா இது நாங்கள் ரன்னிங் அப்போ நாங்கள் வந்து லைக் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் நாங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணிப்போம். இது ஒண்ணுதான் வந்து மற்ற ட்ரெஸ் எல்லாமே வந்து வெட் ஆயிரும். இது மழை பெஞ்சாலும் சரி இல்லை. இந்த மாதிரி லூஸா இருக்கிறதுனால இது ஈஸியா ட்ரை ஆயிரும். இது ட்ரை ஃபிட் கிளாத். ஸோ ஈஸியா வெட் ஆகும், சேம் டைம் ட்ரையும் ஆகும். இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் வந்து ஒரு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டான ஒரு விஷயம் என்னோட மசாஜ் கன். ஒரு ஹெவி ஒர்க் அவுட் எது நடந்தாலும் வந்து இந்த மசாஜ் கன்ல வந்து நான் வந்து மசாஜ் பண்ணிப்பேன். லைக் இப்போ ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது என்னன்னா மசில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ஸோ தைஸ் தென் என்னென்னலாம் இருந்தோம் காஃப் எல்லா இடத்துலையும் நம்ம அதை மசாஜ் பண்ணிக்கலாம். தென் இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ். இது நம்ம காலில் போடுறோம். இது வந்து கம்பர்சன் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாங் ரன்னுக்கு எல்லாம் யூஸ் பண்ற ஒரு சாக்ஸ். எஸ்என்கோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 year இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் ஆகுது. இந்த சாஃபிங் அப்படின்ற சொல்ல அந்த ரப்பிங் சென்ஸ் எதுவுமே இருக்காது இதுல. தென் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1 liter பிளேடர். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நாங்க வந்து ஜென்ரலா வந்து லாங் ரன் போகும்போது ஹைட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் ஹைட்ரேஷன் பண்ணலாம் வச்சிருப்பாங்க. பட் என் பாடிக்கு எப்ப நான் வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்ப நான் யூஸ் பண்றதுக்கு அதை எப்பவுமே யூஸ் பண்ணிப்பேன். லைக் ஒரு 3 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டர் ஒன் டைம் தான் ஒரு பிளேஸ்ல 3 to 5 கிலோமீட்டருக்கு இல்ல இன்பிட்வீன் தான் நமக்கு வந்து ஹைட்ரேஷன் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இன்பிட்வீன் நமக்கு ஒரு தர்ஸ்டி ஃபியூல் ஆச்சு அப்படின்னா நம்ம கம்பல்சரி அந்த இடத்துல வந்து பாடி எப்போ என்ன கேட்குதோ அதை வந்து இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்ரேஷன் இதை யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஸோ அதுதான் இந்த ஹைட்ரேஷன் வெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வாட்டரை ஃபில் பண்ணிட்டு ஸோ இதுக்குள்ள நான் போட்டுருவேன். இதுக்குள்ள போட்டாச்சு அப்படின்னா இந்த பிளேடர் வந்து ஃப்ரண்ட்ல எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ என்னோட ரன்னிங் போட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்னோட வாய்க்கு பக்கத்துல இருக்கும். ஸோ எப்போ வேணுமோ அப்போ நான் ஈஸியா எடுத்துட்டு வச்சுவேன். இந்த ஐட்டம் எல்லாத்தையும் இல்லை, ஒரு சில ஐட்டங்கள் லைக் வேஸ்லின் வச்சுப்பேன், லைக் இந்த கோக் 2 எடுத்துப்பேன், தென் இந்த டேட்ஸ் இதையும் நான் உள்ள வச்சுப்பேன். லிமிடெட் ஐட்டங்கள்ல உள்ள வச்சுக்கிறேன். ப்ரிப்பரேஷனுக்காக வச்சது லிமிடெட் ஐட்டங்கள் உள்ள வச்சுப்பேன். தென் ஒன் மோர் திங், என்னோட ஸ்மால் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் லைக் இதெல்லாம் ஒரு ஸ்மால் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இதையும் நான் எடுத்து போவேன், கேரி பண்ணுவேன். தென் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு காமிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஷூ. ஸோ உங்களோட எல்லா ரன்னர்ஸோட அடுத்த லெக் தான் ஷூ தான் ட்ரையலுக்கு இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட்ஸ் ஆல். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்த ரன் அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.